தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். விളിக்குது வாந்தி வருகுது வாட்டப்படாம இருக்குதடா தெளிக்குது வாந்தி வருது வாட்டப்படாம இருக்குதடா முடியாமல் யானை போலவே வாடுகிறேன். காலைகளில் இருந்து காலைக்கடனை முடிச்சாச்சு. இம்பட்டு நேரமாயி இந்த குண்டாவன் வேலை எங்கிட்டு போயிருப்பான்? இல்ல குண்டாவணியா ஒரு மரியாதையில பக்கத்துல தேசிட்டு உட்காந்து ஒரே நேரத்துல ஒரே தட்டு சாப்பிட்டு சாமி நல்லா இருக்குதியா? ஆத்துல மாமி நல்லா இருக்குதா? அதுக்கட்டும் ஆத்துல போய் நீர் வேலை பிடிக்கிறியாம? என்னது நீர் வேலை? என்ன வேலை பிடிக்கிறா? நீர் வேலைன்னா கண்ணூர் ஏரியில போய் நீர் வேலை பிடிக்கிறியாமடா? சாமியா மீன் பிடிக்கிறான்னு வெடிகாலமா போறது ஏறி கோடி போச்சு இல்ல தண்ணி பாம்பு முட்டா ஜிலேபி வறுத்து சாப்பிட்டு சூப்பரா இருக்குது. அவிச்சால பாவமர செயல்றா அவளை கொண்டு போய் ஜலத்துல கொட்டிடு. இப்ப பாவமர செயலை செய்யப்படாது. எட்டிக்கோடா நீங்க மட்டும் ஓய்வுமா? சிவசிவா சிவசிவா சிவசிவ கூறா தான் போவோம். டேய் சூத்ராமண்டம் அந்த மீன் எதுல மேயுது? ஆத்துல தானே மேயுது. ஜலத்துல மேயுது. அந்த ஜலம் எங்க இருந்து வருது? ஆத்துல இருந்து வருது. ஆத்துல தானே வருது. நீங்க காலைல போய் குளிக்கிறீங்களா? அப்ப ஒட்டிக்காது அது. அண்ணா சாமி உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா? இல்லை ஒரு உயிரை கொல்லக்கூடாது, பாவமான செயல். நாங்கள் உயிர் கொள்றோமா? அவிஷ்டு ஒரு துர்நாற்று அடிக்குது. எட்டிக்கூடா குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? நாங்கள் இப்பெல்லாம் குளிக்கிறது இல்லை. ஐயா தீபாவளி தான் குளிக்கிறது. நம்ம இந்த பிராமண ஆத்துல இருக்க தகுதி அற்றவன்டா நீ. யாரியா? எட்டிக்கூடா சரிதான் ஓலி. என்ன சாமியா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். என்னடா குறை? பார்த்தாலே நல்லா பச்சைச்சு ஊரில் கூடத்துல மொத்தத்தை தூக்கின்னு வந்துடுறீங்க. கத்திரிக்காய் வர குஞ்சு வெண்டைக்காய், குஞ்சு பீன்ஸு, குஞ்சு கத்திரிக்காய். அறிவட்டல பிஞ்சு கத்திரிக்கான்னு சொல்லு. பிஞ்சு கத்திரிக்காய்? ஆஹா இது தெரியல சாமி. வாயில நல்ல வார்த்தை வராதா? என்ன பண்றது? உங்களோட பின்ன அப்படிதான் நாக்கில தர்ப போட்டு கொளுத்தோம். அதை போட்டு கொளுத்தான நாக்கு வந்துடாது. என்ன ஆத்துக்காரிக்கு உடல்ல சரியில்லையா? உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் கூட்டு கூட்டார்த்தா. மாமிக்கு உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல. அம்மா வேலை பாடு முட்டி வலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா இருந்தா தானே நீ சும்மா வேலை விட்டுனே இருந்தா பின்ன என்ன ஆகும்? சாமியா சாமான் வேலை சொல்ற, துணி துவைக்க சொல்ற. மாமி என்ன பண்ணும்? உங்க வேலைக்கு துண்டுறியா? என்ன பண்றதியா? பருப்பு நெய்யாவும் ஊற்றணுமா? பருப்பு சாதம் நெய் சாதம் நெய் துண்ணத்தான் நல்லா கொல கொலன்னு இருக்கிற. என்னை ஏமாத்தி நீ சாப்பிட்டு இருக்க. நல்லா கொல கொலன்னு நீ தாண்டா இருக்க. கொழு கொழுன்னு இருக்க. அந்த மாமி புரு காப்பி போடுவாங்க போல. நல்லா இருக்கும். அது அருமையா இருக்கும். புரு காப்பி சூப்பரா இருக்கும். மாமி ஏமாத்தி நல்லா 2 டம்ளர் அடிக்கிற. என்ன பண்றது? ஊத்தா பஞ்சாப்படுறேன்னா 4 ஊத்தா பஞ்சாப்படுற. நல்லா இருக்கதான் சாமி. மாமி கை பக்கம் தானே. மாமி கூட சொல்லிடா. உடம்பு சரியில்லையா? மாமிக்கு வேலை செய்ய ஒரு ஆள் ஒன்று பாரு. ஆளா? நேற்றுக்கு நம்ம எங்க போய் ஆளை பாக்குறதா? என்னாலே வேலை செய்ய முடியல. உன்னாலே எழுந்திருக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல. நாளைக்கு காரியத்துக்கு வர போனோம். என்ன பண்றது? ஒன்னும் இப்படி செய்யலாமே. எப்படியா? எப்படி செய்யலாம்? நீ எனக்கு செய்ய, நான் செய்யறேன். என்ன செய்யலாமா? என்ன சொல்லிங்கடா? ஏன் வேட்டி எல்லாம் நீ துவைச்சு கொடு. நான் துவைச்சு ஒரு நாளைக்கு நீ துவைச்சு கொடுத்தா முடிஞ்சா நான் துவைச்சு கொடுக்குறேன். இல்லைன்னா விட்டுடும். அப்ப என் ஜட்டி நீ துவைக்கிறியா? சாமி அதெல்லாம் எடுக்காதீங்க. நீ எடுப்பு தெரிஞ்சா உக்காண்டேன் நான். உக்கார் சாமியா கோவப்படுறா அப்படியே. என்னது ஐயா பிராமணாத்துல சம்பளம் வாங்கிட்டு இவா ஜட்டியை நான் துவைச்சு கொடுக்குதா? விடு சாமியா கோவப்படாது. விடுவேன். சரி கொண்டு விடு. சூத்திராமண்டம் அபிஷ்டு உக்கார் சாமியா. என்ன அப்புறம் சாமியா வேலை ஆளு தங்கச்சி இருக்காளே, அவ அடிக்கடி என்ன கேட்டு இருப்பாளே. யாரு? உன்னை என் தங்கச்சி கேட்டுக்கிறாளா? அவளுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு கோயில் சுத்த சொல்லி கோயில் சுத்துறாளா இல்லையா? அந்த சனீஸ்வரர் பகவான் கோயில் அங்கதான் சுத்தி இருந்தா குளிச்சுட்டு பாத்துட்டாங்கண்ணா.
சரி சரி நல்லா தான் நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறேன். அந்த கேட்கறாள் அடிக்கடி கேட்டுருப்பாள சாமி இப்படி இருக்கா சாமி இருப்பாடு ஏன் சாமியார்னா சிரிக்கிறாரு என்ன கேட்பாடா என்ன அவளுக்கு ஒரு பாசம் செல்லில் பேட்டரியே இல்லையா, அது 9 சிம் கார்டு கேட்குதான். யாருக்கு? யாருக்கோ சொல்கிறேன், புரியும் சிரிக்கிறாங்க விடு. ஏண்டா பேட்டரி இல்ல செல்லு எது அதுக்கு 9 சிம் கார்டு வேணுமா? சிம் கார்டு நீ வந்து நேக்கு துணை கிடையாது, பெருத்த வேணத்தான் உன வச்சு இனிமே உனக்கு துணையா தான் இருப்பேன் சாமி. என்ன சாமி அது போகட்டும். ஆத்துல வேலை செய்ய ஒரு ஆள் ஒண்ணு பாரு. ஆளு பாருன்னா எங்க போறது? நான் மாமி காய்கறி வாங்கிற சொன்ன காய்கறி வாங்கிட்டு வந்தோம் டெய்லி. வாங்கிட்டு வந்தீங்க? என்ன வாங்கிட்டு வந்த? சௌச்சவு, வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம், கத்திவேப்பிலை, கொரிமுல்லை. கொரிமுல்லையா? கருவேப்பிலை, கொத்தமல்லி. அது போகட்டும். கல்யாண பூசணி வாங்கிட்டு வந்தியா? கல்யாண பூசணிக்கா பாயாசம் செய்வாடா அதுல? கல்யாண பூஜை சுத்தி போறதியா? அது போய் பாயாசம் செய்வானா? டேய் அபிஷ்டு, கல்யாண பூஜையில ஒரு பாயாசம் செய்வா, பாயாசம் அல்வா செய்வா, அல்வா பொரியல் பண்ணுவோம், அதுல குழம்பு வைப்போம். ஒரு ஒண்ணுத்துல எம்பூட்டு வேலை செய்யறேன் தெரியுமா சாமியா? பதார்த்தம் சிக்கனடா, சிக்கனம். ஒண்ணு கேட்டேன் மாமி, சிக்கனம் தெரிஞ்சுக்கோ. நானு மாமி சொல்லி அமிச்சாங்க, ஒரு 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுக்கணும், துட்டு இருந்தா கூட எத்தனை வந்துடுறேன் போய். சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா சிவ சிவன் பாவமான செயலை செய்யறானப்பா, பாவமான செயல். நல்லா இருக்கு, எலும்பு சப்பி சப்பி சாப்பிடுவோம். அண்டவா அண்டவா மீன் பிடிச்சுன்னு கருமம் சாமியா. இப்படி இப்போ பவாக்கு தான் முள்ளு இல்லாது நல்லா இருங்க மாமிக்கு, நல்லா இருங்க பாபா. முள்ளு இல்லாது, முள்ளே இல்லை பவால, நல்லா இருங்க சாப்பிடு. எதுக்கு வச்சுக்கிறீங்க? முதல்ல அனுப்புங்க போய் சேர்த்தோம். இந்த ஊரில் போட்டால் மட்டும் துண்டுறீங்க, கறிக்கிறியா அடிக்கிற. ஏதோ இந்த மாதம் மார்கழி மாதமாகி போச்சு, போகிறது இல்லை. இன்னும் கடவுள் புண்ணியத்தில் அந்த பழக்கத்தில் இல்லை. அப்படிதான் சொல்கிற. பரோட்டா சிக்கன் சேர்வா கட்டாது அடிக்கிற. ஆண்டவா 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 குச்சிட்டு என்னவா உக்காரு, என் மாதிரி துணி போட்டுற. சரி உக்காரு. காலையில் வச்ச பருப்பு சாம்பார் அடங்குதுடா, அது நான் என்னடா பண்ணுவேன்? என்ன பண்றது, நம்ம தலையை எடுத்து உக்காரு. சரி போகட்டும். தெரிஞ்சிங்கன்னா வீட்டுல நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா, ஏதோ வீதியில விட்டுட்டு வராள், என்னவா இருக்கும்? என்னன்னு தெரியல சாமி.